அன்பின் பரலோக தகப்பனே, நல்ல நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறேன் ஐயா. ஆண்டவரே, இப்பொழுது நான் கொடுக்க போகிற செய்தி, பாடல் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க ராஜா. கேட்குற மக்களுக்கு ஆண்டவரே பிரயோஜனமாக இருக்கட்டும். அவங்க ஆண்டவரே மனம் திரும்பி ரட்சிக்கப்படணும். இந்த வசனங்களை கேட்டு ஆண்டவரே மியூசிக் போடுற தம்பியும் கூட நீங்கள் ஆசீர்வதிங்க தகப்பனே. தொடக்கம் முதல் முடிவு வரை உங்களுடைய பிரசன்னம் இருக்கட்டும். ஆவியானவரே, எனக்கு நீங்கள் மனசில் சொல்லித்தாங்கப்பா. ஆண்டவரே பலப்படுத்துங்க. உங்களுடைய பிரசன்னம் இருக்கட்டும். பொறுப்படுத்துக்கங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாவே, ஆமேன். முதல்ல ஒரு பாடலை கேட்கலாம். இருளின் வாழியில் என் கால்கள் தளரும் போது, போகும் பாதை அறியாமல் நான் திகைக்கும் போது, இருளின் வாழியில் என் கால்கள் தளரும் போது, போகும் பாதை அறியாமல் நான் திகைக்கும் போது, இயேசு என்ற ரட்சகர் என் எதிர்காலம் அறிந்தவர், அவரை நான் நம்பிடுவேன். இயேசு என்ற ரட்சகர் என் எதிர்காலம் அறிந்தவர், அவரை நான் நம்பிடுவேன். பல சோதனைகள் என் உள்ளத்தை தாக்கினாலும், என் கால்கள் வலையில் சிக்கி தவித்திட்டாலும், பல சோதனைகள் என் உள்ளத்தை தாக்கினாலும், என் கால்கள் வலையில் சிக்கி தவித்திட்டாலும், என் நேசரத்தம் சிந்தி நாரே நானா அவர் முகம் பார்த்திடுவேன். கல்வாரியின் நேசர் இரத்தம் சிந்தினார், நான் அவர் முகம் பார்த்திடுவேன். கல்வாரியின் நேசர் இரத்தம் சிந்தினாரே, நான் அவர் முகம் பார்த்திடுவேன். இருளின் வாழியில் என் கால்கள் தளரும் போது, போகும் போதை அறியாமல் நான் திகைக்கும் போது, என் இயேசு என் ரட்சகர் எதிர்காலம் அறிந்தவர், அவரை நான் நம்பிடுவேன். அவர் சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்கிடுவேன். ஜீவக்கிரீடம் என் தலையில் பரிசாக பெற்றிடுவேன். அவர் சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்கிடுவேன்.
பெற்றிடுவே. ஜீவக்கிரீடம் என் தலையில் பரிசாக பெற்றிடுவே. என்னை அழைத்த என் தேவன் உண்மையுள்ளவர், என்னை முற்றிலும் நடத்திடுவார். என்னை அழைத்த என் தேவன் உண்மையுள்ளவர், என்னை முற்றிலும் நடத்திடுவார். இருளின் மொழியில் என் கால்கள் தளரும் போது, போகும் பாதை அறியாமல் நான் திகைக்கும் போது, என் இயேசு என் இரட்சகர், என் எதிர்காலம் அறிந்தவர், அவரை நான் நம்பிடுவேன். இயேசு என் இரட்சகர், எதிர்காலம் அறிந்தவர், அவரை நான் நம்பிடுவேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த தொலைக்காட்சி பார்த்து கொண்டு இருக்கிற உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். இயேசுவுக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமம் பிரசாவப்படட்டும். இன்னைக்கு நான் உங்களுக்கு கொடுக்க போகிற தலைப்பு என்னன்னா, இளைப்பாறுதல் தரும் தேவன். புரியுதா? இளைப்பாறுதல். எல்லாருக்கும் இளைப்பாறுதல் வேணும் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். இளைப்பாறுதல்னா என்னது? ரெஸ்ட்டு. நமக்கு நிரந்தர இளைப்பாறுதல் கிடைக்கும் பரலோக ராஜ்யத்தில். இங்கே கிடைக்க இளைப்பாறுதலாம் டெம்பரவரி, என்ன ஜஸ்ட் கொஞ்ச நாள் தான் இளைப்பாறுதல். இப்போ வேலை பார்க்குறாங்க, ஒரு 58 வயசில் ரிட்டையர்மெண்ட் கொடுக்காங்க. சரி, நல்லா ரெஸ்ட் எடுத்து இளைப்பாறட்டும்னு சொல்கிறாங்க, அப்படி தானே? அது கொஞ்ச நாள், அது ஒரு நிலையற்ற ஒரு ரிட்டையர்மெண்ட்டு, இளைப்பாறுதல். அப்புறம் நிலையான இளைப்பாறுதல் நமக்கு எங்கே கிடைக்கும்? ரெஸ்ட்டு அங்கே பரலோக ராஜ்யத்தில் கிடைக்கும். அங்கே தான் கர்த்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே உனக்கு கண்ணீர் இருக்காது, கவலை இருக்காது, பசி இருக்காது, தாகம் இருக்காது. நீங்கள் எப்போவும் சிரிச்சுட்டே இருப்பீங்க. சூரியன் சந்திரன் ஒன்றும் கிடையாது. தேவனுடைய வசனம், தேவனுடைய முகம்தான் உனக்கு பிரகாசம். அங்கே உனக்கு பசியே இருக்காது. அப்போ ஆண்டவரை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருப்போமா நம்ம, அங்கே தான் நமக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருக்கும் நமக்கு இளைப்பாறுதல்னா பரலோக ராஜ்யத்தில் தான் நமக்கு இளைப்பாறுதல் வேணும்னு நினைப்போம், அப்படி தானே? அப்போ நமக்கு நித்திய இளைப்பாறுதல் வேணும் அப்படின்னா நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்கணும். அப்போ நித்திய ஜீவன் கிடைக்கணும்னா ஆண்டவருடைய இளைப்பாறுதலுக்குள்ளே நம்ம பிரவேசிக்கணும். எபிரேயர் 3:18 என்ன சொல்லணும்னா, பின்னும் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்களை குறித்து அல்லவா? ஆதலால் அவ்விசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமற் போயிற்று. அதாவது ஆண்டவர் சொல்கிறாங்க, இப்போ மேலே எபிரேயரில் இது பவுல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்ன சொல்கிறாங்கன்னா, பின்னும் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? கர்த்தருக்கு கீழ்ப்படியாதவங்களை குறித்து தான். இப்போ எகிப்து தேசத்துலேருந்து அடிமைத்தன விடாக எகிப்து தேசத்துலேருந்து இஸ்ரேல் மக்களை மோசே கர்த்தர் மூலமாக மீட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க, அப்படி தானே? 30 லட்சம் பேர் வந்தாங்க. ஆனால் அவங்க நிறைய பேர் கர்த்தருக்கு கீழ்ப்படியலை. கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போயிட்டாங்க. என்னென்னா, ஆண்டவர் அங்கே சொல்லும்போது, எங்களுக்கு என்ன எகிப்தில் பிரேத குழி இல்லைன்னு சொல்லி அங்கே கூப்பிட்டு வந்த அப்படின்னு மோசைக்கிட்ட சண்டை போட்டாங்க. அதனால் கானான் தேசத்துக்குள்ளே அவங்க இளைப்பாறணும். ஆனால் அந்த இஸ்ரேல் மக்கள் கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியலை. காரணம், அவங்க கர்த்தருக்கு கீழ்ப்படியலை, அவங்க சொன்னபடி நடக்கலை, முறுமுறுத்தாங்க. எனக்கு ரொம்ப ஆண்டவருக்கு முறுமுறுத்து முறையிட்டாங்க. ஆண்டவருக்கு அவர் சொன்ன ஒரு வார்த்தை கூட கேட்கல. புரியுதா? ரொம்ப அவங்க மோசமாக நடந்ததுனால தான் அந்த இஸ்ரேல் மக்கள் ஒருத்தர் கூட கானான் தேசத்துக்குள்ளே, அந்த கானானுடைய அந்த இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிக்கலை. அது மாதிரி இப்போவும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய இந்த உலகத்தில் இருக்கோம்ல, 800 கோடி மக்கள் இருக்கோம்ல, இப்போ கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் நிறைய பேர் இருக்க தான் செய்கிறோம், அப்படி தானே? ஆண்டவர் எவ்வளவோ சொல்கிறாங்க, நம்மளை எவ்வளவோ வழி நடத்திட்டு வர்றாங்க. ஆனால் கூட சில விஷயங்களை நம்ம பின்வாங்கி போயிட்டு
என்ன செய்கிறோம், ஆண்டவர் மறந்துடுறோம். நம்ம வேலையிலே அக்கறை இல்லாமல் இருக்கோம். கர்த்தரை தேடுறதுல நமக்கு அக்கறை இல்லை, அவரதில் ஈடுபாடு இல்லை, பின்வாங்கி போகிறோம். உலகம்தான் கதின்னு இருக்கோம். எனக்கு இது கிடைச்சா போதும், எனக்கு இந்த இது கிடைச்சா போதும், சினிமா கிடைச்சா போதும், பொழுதுபோக்கு காரியங்கள்லாம் கிடைச்சா போதும், என் ஃப்ரெண்ட்ஸும் கிடைச்சா போதும், எனக்கு என்ன வாழ்க்கை, எனக்கு கல்யாணம் பண்ணால் போதும், நான் சந்தோஷமாக இருந்துருவேன், என் பிள்ளை பிறந்தால் சந்தோஷமாக இருப்பேன்னு இப்படி உலக காரியத்தை நினச்சிக்கிட்டு கர்த்தர் அவங்க தேடலை, கர்த்தருக்கு கீழ்ப்படியலை இந்த மக்கள். இங்கே போங்கன்னு சொல்கிற இடத்துக்கு அவங்க போகிறது கிடையாது, ஆலயத்துக்கு போகிறது கிடையாது, நல்லா தூங்குறாங்க அந்த நேரத்தில். சபை கூடுதலாக விட்டுட்டாங்க நிறைய பேர். அப்புறம் ஆலயத்தில் அவங்க பாஸ்டர்ஸ் எல்லாம் சொல்கிறத அவங்க கேட்குறதில்ல, சும்மா மனம் போல் இருக்காங்க. இப்படி கீழ்ப்படியாமல் இருக்கிற நமக்கு ஒருவேளை உங்களுக்கு உலகத்தில் நல்ல இளைப்பாறுதல் இருந்திருக்கலாம், நல்ல வீடு வாசல் கட்டி நீங்கள் இளைப்பாரி சந்தோஷமாக இருக்கலாம். ஆனால் நித்திய ஜீவன் நமக்கு கிடைக்காது. கர்த்தருக்கு கீழ்ப்படியலைன்னா நித்திய ஜீவன் நம்ம இழந்துருவோம். பரலோக ராஜ்யத்தில் நமக்கு இளைப்பாறுதல் கிடைக்காது. அதுக்கப்புறம் வேறு இடத்துக்கு தான், அந்த அநித்தியமான அந்த கடலில், அக்கினி கடலில் தான் அங்கே உங்களுக்கு இளைப்பாறுதல் இருக்காது, அங்கே தான் அழியணும். அதனால் என்ன செய்யணும், கர்த்தருக்கு கீழ்ப்படியணும். இஸ்ரேல் மக்கள் எப்படி கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போனாங்க? மோசே ஒரு பக்கம் சொன்னால் அவங்க ஒரு பக்கம் போகிறாங்க. மோசே நீ யுத்தம் பண்ண போகாதன்னா அவங்க போய் அங்கே தான் போய் நிற்காங்க. அந்த கானான், எபூசியர், எபேசியர், இந்த ஏத்தியர் அங்கெல்லாம் போகிறாங்க. இது தப்பு தானே? அப்போ கீழ்ப்படியலைன்னா ஆசீர்வாதத்தை இழந்துருவாங்க, நித்திய ஆசீர்வாதத்தை நம்ம இழந்துருவோம். எபிரேயர் 4:1 ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்கு தத்தம் நமக்கு உண்டாயிருக்கும். உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போக காணப்படாதபடிக்கு என்ன செய்யணும், பாத்திரராய் இருக்க கடவோம் அப்படின்னு பார்த்து கொள்ள கடவோம். இப்போ நம்ம என்ன சொன்னால், அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கணும். அப்போது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இளைப்பாறுதலில் நீங்கள் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்குல்ல. நீங்கள் இந்த இளைப்பாறுதலை பிரவேசிக்கிறதுக்கு வாக்குத்தத்தம் கர்த்தர் கொடுத்துருக்காங்க. ஆனால் உங்களில் பின்வாங்கி போனவர்களாக, இப்போ பின்வாங்கி போயிட்டாங்க, சரி, அதில் பின்வாங்கி போனவர்களுக்காக காணப்படாதபடிக்கு பின்வாங்கி போகாதீங்க, பார்த்து கொண்டு இருக்க கடவோம். அதில் பின்வாங்கி போயிடாதீங்க. ஆண்டவர் சொன்னதில் நம்ம பின்வாங்கி போயிட்டோன்னா அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க முடியாதாதான் இதில் சொல்லப்பட்டிருக்கு. என்னென்னா, நீங்கள் பின்வாங்கி போகாமல் பார்த்துக்கங்க. கர்த்தருடைய இளைப்பாறுதலுக்குள்ளே நம்ம பிரவேசிக்கிறதுக்கு நாம என்ன செய்யணும், ஆயத்தப்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பின்வாங்கி போயிடாதீங்க அப்படின்னு இதில் பவுல் அழகாக சொல்கிறாங்க. அதனால் நம்ம என்ன செய்யணும்னா, கர்த்தரை விட்டு நம்ம பின்வாங்கி போகாமல் நம்ம என்ன செய்யணும், பார்த்துக்கிடணும். அதைத்தான் கர்த்தர் மெயினாக எதிர்பார்க்காங்க. எபிரேயர் 4:3 என்ன, விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். நம்ம ஆண்டவரை விசுவாசித்தோம்னா கர்த்தருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. கர்த்தரை விசுவாசிக்கிறேன்னு என்ன, தேவன் உயிரோடு இருக்காங்க, அவங்கள நம்பணும், அவங்க தான் நமக்கு எல்லாவற்றையும் செய்கிற தேவன், அவங்க நமக்கு நித்திய ஜீவன் அளிக்கவங்க. அதனால் நம்ம தீமைகளுக்கு நம்ம விலகி ஓடணும், அசுத்தமான அருவருப்பான காரியங்களுக்கு நம்ம விலகி ஓடணும், அநியாயத்துக்கு நம்ம விலகி ஓடணும், எல்லாரையும் நம்ம நேசிக்கணும். அதான் ஆண்டவர் சொல்லுங்க, நீ கண்ட சகோதரன்ட்டு அன்பு காட்டுனா எப்படி நீ காணாதவன்கிட்ட அன்பு காட்டுவ? அப்படி தானே கர்த்தர் கேட்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம அப்படி விசுவாசிக்கும் போது மாத்திரம்தான் கர்த்தருடைய நித்திய ஜீவனாகிய அந்த நித்திய ஜீவிய இளைப்பாறுதலுக்குள்ளே நம்ம பிரவேசிக்க முடியும். அவ்விசுவாசிகள் அந்த நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிப்பது அரிது, கடினம். அவ்விசுவாசிகள் அந்த அருவருப்பான இடங்களில் தான் பிரவேசிப்பாங்க. அதான் ஆண்டவர் சொல்கிறாங்க, நீங்கள் அப்படி இருக்காதீங்க, விசுவாசம் உள்ளவங்களாம் இருங்க. விசுவாசிக்கிறவன் பதறான், என்ன, விசுவாசிக்கிறவன் பதறான். அதாவது விசுவாசித்தனால் நீதிமான் பிழைப்பான்னு சொல்லப்பட்டிருக்குல்ல. அப்படி இருக்கும்போது நம்ம கர்த்தரை விசுவாசிக்கும் போது மட்டும்தான் என்ன செய்யணும், ஆண்டவருடைய இளைப்பாறுதலுக்குள்ளே நம்ம என்ன செய்ய முடியும், பிரவேசிக்க முடியும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாங்க. அதனால்
நம்ம என்ன செய்யணும்னா ஆண்டவரை நம்ம விசுவாசிக்கணும். எபிரேயரில் 4:8 என்ன சொன்னா, யோசுவா அவர்களை இளைப்பாறுதலுக்குட்படுத்தி இருந்தாரே, பின்பு அவர் வேறொரு நாளை குறித்து சொல்லி இருக்க மாட்டாரே. அதாவது யோசுவா அவர்களை இளைப்பாறுதலுக்குட்படுத்தினார். யோசுவா மோசேக்கு பிறகு இஸ்ரேல் மக்களை யோசுவா தானே வழி நடத்தினாங்க. அவங்க அந்த இஸ்ரேல் மக்களை யோசுவா இளைப்பாறுதலுக்கு உட்படுத்தினாங்க. ஏன்னா அவங்க சுற்றி வரும்போது அந்த எரிகோ எல்லாம் இடிஞ்சு விழுந்தது. அப்போது யோசுவா காலேபு அந்த 20 வயசு கீழே உள்ளவங்கெல்லாம் கானான் தேசத்துக்குள்ளே அந்த இளைப்பாறுதலை பிரவேசிக்கிறதுக்கு காரணம் யார் அப்படின்னா யோசுவா தான். அது ஒரு நாள் குறித்து கர்த்தர் சொல்லியிருக்கபடி அது நடந்திருக்கு. அப்படி நடக்கலைன்னா கர்த்தர் இப்படி சொல்லியிருக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லியிருக்கு. நீ கண்டிப்பாக நீ இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிப்பேன்னு யோசுவாகிட்ட சொன்னாங்கல்ல, அதே மாதிரி யோசுவா அந்த இஸ்ரேல் மக்களை இளைப்பாறுதலுக்குள்ளே நடத்துனாங்க. அப்போ கர்த்தர் சொன்னபடி நம்ம கீழ்ப்படியும் போது என்ன அந்த இளைப்பாறுதலுக்குள்ளே அவங்க பிரவேசிப்பாங்க. அதே மாதிரி தான் அந்த இஸ்ரேல் மக்கள் மீதி இருந்தவங்க என்ன செஞ்சாங்க, அந்த கானான் தேசத்து இளைப்பாறுதலில் பிரவேசித்தாங்க. யோசுவாவை கொண்டு கர்த்தர் நடத்தினார். அப்படி இல்லாமல் இருந்தால் சொல்லியிருக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போது நம்ம ஆண்டவருடைய சொல்படி நடந்து அவர் என்ன சொல்கிறாங்களோ அந்த வழியில் நம்ம நடந்தோம்னா கண்டிப்பாக நம்ம எந்த இடத்துல நம்மளை கர்த்தர் இளைப்பாறணும்னு நினைக்காங்களோ அந்த இடத்துல நம்மளை கொண்டு சேர்ப்பாங்க. நித்திய ஜீவ இளைப்பாற்றி கண்டிப்பாக இளைப்பாறுதல் நமக்கு உண்டு. எபிரேயர் 4:9 ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறும் காலம் இனி வருகிறதா இருக்கிறது. என்ன சொல்லப்படுனா, தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. யாருக்கு? தேவனுடைய ஜனங்களுக்கு. ஆண்டவர் சொல்றாங்க, நான் உங்க தேவனா இருப்பேன், நீ என் ஜனமா இருப்பேன்னு சொல்லியிருக்காங்க. இஸ்ரவேல், யூதா எல்லா ஜனங்களையும் பார்த்து. சரி, நம்ம புறஜாதி மக்கள் இருந்தாலும் நம்மளையும் பார்த்து கர்த்தர் சொல்றாங்க, நம்ம ஆண்டவருக்கு பிரியமா இருக்கும்போது நம்ம ஆண்டவருடைய ஜனங்கள் தான். என்ன, அவங்க நம்முடைய தேவன், கர்த்தர் நம்முடைய ஜனம். அதான் சொல்கிறாங்க, ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு என்ன இளைப்பாறுதல் இல்லையின் காலம் இனி வருகிறதா இருக்கிறது. நம்ம காலம் கொடிய காலமா. இந்த 2 தீமத்தையோ இந்த 3:2 நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். காலம் கொடிய காலம் வருது. எல்லாரும் தற்பிரியராக இருப்பாங்க, பணப்பிரியராக இருப்பாங்க, வீம்புக்காரர், வம்புக்காரங்க, தாய் தோப்பனுக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க, இச்சை அடக்கம் இல்லாதவங்களாக இருப்பாங்க, துணிகரமாக இருப்பாங்க, துணிகரக்காரன் துரோகிகளாக இருப்பாங்க, அவபக்தி உள்ளவங்க இருப்பாங்க. இனி வரும் காலம் அப்படி தான் இருக்குது. பக்தியின் வேஷத்தை தரிச்சுக்கிட்டு எல்லாரும் சும்மா ஆண்டவரை மறுதளிப்பாங்க. அதுதான் இனி ஒரு காலம், கடைசி காலம். அதான் ஆண்டவர் சொல்கிறாங்க, இனி வரும் காலத்தில் இந்த தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. இனி இளைப்பாறுதல் காலம் வருது. தேவனுடைய ஜனங்களுக்கு மட்டும்தான் இளைப்பாறுதல் காலம் வரும். இப்படி இந்த பணப்பிரியங்க தற்பிரியங்க நான் இப்போ சொன்னல, இது 17, 18, 19 கிட்ட இருக்குது. இதில் அடுக்கியிருக்கு. இந்த இதுபடி நடந்தோன்னா பணப்பிரிய, தற்பிரிய, சுகபோக பிரியர்கள் தேவ பிரியராக இருக்க மாட்டாங்க, சுகபோக பிரியராக இருப்பாங்க. இந்த பக்தி இல்லாதவங்களாக இருப்பாங்க, சும்மா பக்தியின் வேஷம் தரிப்பாங்க. இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் இளைப்பாறுதல் கிடைக்காது. புரியுதா? உண்மையிலேயே தேவனை தேடணும். சுகபோக பிரியராக இருக்கக்கூடாது. தேவன்தான் அப்படின்னு, தேவனே கதி. ஆண்டவர் மேலே உண்மையாக அவரை தேடணும். பக்தி உள்ளவங்களாக இருக்கணும். அதிகாலையில் தேடணும். கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கணும். ஆண்டவரை மறுதளிக்கக்கூடாது. ஆண்டவரோட நெருங்கி இருக்கணும். நம்முடைய நேரத்தை காலத்தை கர்த்தருக்கு கொடுக்கும்போது மட்டும்தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அவங்க தான் தேவனுடைய ஜனங்கள். அதான் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. இன்னும் வருது. இனி நிறைய வரப்போகுது. தவறான காரியங்கள்லாம் வரப்போகுது. பஞ்சம், பசி, பட்டினி, கொள்ளை நோய், இந்த அந்திகிறிஸ்து ஆட்சி, அப்புறம் கொலை, இன்னும் ஆண்டவரை மறுதளித்து போகிறவங்க நிறைய பேர் வரப்போகிறாங்க. இன்னும் அப்படி தான். இன்னும் இனிமேல் காலம் செல்லாது. சாத்தானுக்கு கோவம் வந்துட்டு இன்னும் கடைசி காலம் ஆயிட்டில் சீக்கிரம் அவனை அக்கினி கடலில் தள்ள போகிறாங்கல்ல நம்ம கர்த்தர்.
அதனால் கோபம் வந்துட்டு அவனுக்கு கொஞ்சம் காலம் இருக்கிறதுனால யாரை விழுங்கலாம், யாரை எந்த வழியில் தள்ளலாம் அப்படின்னு அவன் ரெடியாக இருக்கான். அப்போ தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுதல் வரும், பிசாசு ஜனங்களுக்கு கண்டிப்பாக இளைப்பாறுதல் கிடைக்காது. அந்த இதில் விழுந்து போயிடுவாங்க. அதாவது சொல்கிறாங்கல்ல, நீ வந்து இந்த முத்திரை தரிச்சாதான் உனக்கு நான் இது தருவேன், நீ சாப்பாடு தருவேன், நீ பேங்கில் ரூபா எடுக்கணும், நீ வந்து இந்த முத்திரை தரிச்சாதான் நீ வீட்டில் இருக்க முடியும், அதனால் நீ வெளியே போகணும் அப்படின்னு பைபிளில் இருக்குல்ல. அப்படி ஒரு காலம். அப்போ அந்த காலத்தில் நமக்கு இளைப்பாறுதல் கிடைக்குமா? கிடைக்காது. தேவனுடைய ஜனமாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அதான் இதில் அழகாக சொல்லப்பட்டிருக்கேன்னா எபிரேயர் 4:9 ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது, இனி வருது. அதனால் நீங்கள் நாளாக நம்ம கவலைப்படக்கூடாது. எதுக்கு? என்ன வந்தாலும் வரட்டும் ஐயா. உலகம் பிசாசு உலகத்தை என்ன செய்ய முடியும்? நம்ம இயேசு தானே, நம்ம தேவனாகிய கர்த்தர் இயேசு தானே உலகத்தை படைத்தாங்க. அவருடைய கையிலெல்லாம் எல்லாம் போகுது. இந்த பிசாசு நம்மளை என்ன செய்ய முடியும்? அதுக்கழுத வந்தால் வந்துட்டு போட்டோன்னு சொல்லி நம்ம வந்து ரொம்ப வந்து அதில் ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம தேவனுடைய ஜனம். அதனால் நமக்கெல்லாம் ஒன்றும் நம்மளை அசைக்க முடியாது. ஏன்னா கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறபடியால் நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லைன்னு சொல்லி வேதம் சொல்கிறதே. அப்படி இருக்கும்போது தேவனுடைய ஜனத்துக்கு நமக்கு இளைப்பாறும் காலம் வருது. நம்ம வந்து என்ன வந்தாலும் இந்த உலகத்துலேயும் கர்த்தர் நம்மளை இளைப்பாற செய்வாங்க. அதே மாதிரி என்ன உலகமே நம்மளை ஏற்று நின்னாலும் உங்களுக்கு விரோதமாக தான் சொல்லியிருக்காங்க, அவங்க பக்கத்தில் 1000-10,000 பேர் வந்தாலும் அது உன்னை அணுகாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல. இன்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் அவன். உனக்கு என்ன வந்தாலும் கர்த்தர் வந்து எல்லாவற்றையும் அவர் தாங்கிக்குவாங்க. நம்ம சும்மா இருப்போம், நமக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவாங்க. நான் அப்படி தான் காலம் வரப்போகுது. ஆனால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும், மற்றவங்களுக்கு இளைப்பாறுதல் கண்டிப்பாக கிடைக்காது. புறஜாதிகளுக்கு, ஆண்டவரை தேடாதவங்களுக்கு, அதாவது நான் தான், என்னை யார், என்னை தவிர ஒருத்தர் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அவங்களெல்லாம் ஆண்டவர் தண்டிப்பேன்னு சொல்லியிருக்காங்க. நன்மை செய்கிறதுலாம் ஒருத்தர் செய்யல, தேவன் ஒன்றும் செய்ய மாட்டாங்க, நான் யார், எனக்கு நிகர் ஒருத்தர் இல்லை அப்படின்னு சுகபோகமாக வாழ்ந்துட்டு நலமாக பேசிக்கிட்டு அலைகிறாங்கல்ல, அவங்களுக்கு தான் இளைப்பாறுதல் கிடைக்காது. நமக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஏன்னா நம்ம உயிரோடு இருக்கிற ஜீவன் உள்ள தேவனை நம்ம வணங்கிட்டுருக்கோம். அதனால கண்டிப்பாக நமக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆனால் நம்ம எதை குறித்தும் என்ன செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. அந்த மற்றபடி இன்னும் உலகத்தில் கொடிய காலங்கள் வரப்போகுது. எல்லாரும் தற்பிரியை தான் பணப்பிரியர், பணம் தான், பணத்துக்காக எதுவும் செய்வாங்க. நீ ஒருத்தைய கொலை செய்ய உனக்கு ஒரு 20 லட்சம் 30 லட்சம் ரூபா தாரேன்னு ஒருத்தர் சொன்னால் அதையும் செய்வாங்க. அப்படி தான் இந்த சாத்தான் பிள்ளைங்க அப்படி தான் இருக்காங்க. அதான் பணப்பிரியர். கோடிக்கணக்கான ரூபான்னா யாரெல்லாலும் கொலை செய்ய தயங்க மாட்டாங்க. பணப்பிரியர், சுகபோக பிரியர், என்ன தான் தூசிக்கிறவங்க, தாய் தப்பனை கீழ்ப்படியாதவங்க, தாய் தப்பனை அடிக்கிறவங்க. புரியுதா? நீ என்ன சொல்கிற, நான் என்ன சொல்கிறதுன்னு நினைக்கிறவங்க, துணிகரக்காரங்க, துரோகிகள். இப்படிப்பட்டவங்களுக்கு எப்படி இளைப்பாறுதல் கர்த்தர் கொடுப்பாங்க? துணிகரன்னா என்னது? எதையும் துணிகரமாக துணிஞ்சு செய்கிறது. போயா, நான் துணிஞ்சு இறங்குவேன், என்னை யார் என்ன செய்ய முடியும் அப்படின்னு இறங்குவாங்கல்ல. துணிஞ்சு உள்ளே இறங்குறது. இப்போ யாராவது ஒருத்தர் கிணத்துக்களை விழுந்துட்டாங்கன்னு வைங்க, அவங்கள காப்பாற்றணும். எல்லாரும் இறங்க மாட்டாங்க. ஒரு தைரியமாக உள்ளவங்க தான் துணிஞ்சு உள்ளே இறங்குவாங்க. அதான் துணிகரக்காரர்கள். புரியுதா? துணிகரமாக எதையும் செய்கிறது, துணிகரமாக விபச்சாரம் பண்ணுறது, துணிகரமாக வேசித்தனம் பண்ணுறது, துணிகரமாக அடுத்தவங்களை வந்து கெடுக்கிறது, துணிகரமாக குற்றமிட்ட மற்ற ரத்தத்தை காட்டி கொடுக்கறது. இப்படிப்பட்டவங்களுக்கு தான் இளைப்பாறுதல் கிடைக்காது. ஆனால் இது கடைசி காலம், கொடிய காலம். இதில் இப்படிப்பட்டவங்களுக்கு தான் இளைப்பாறுதல் கிடைக்காது. ஆனால் தேவனுடைய ஜனங்கள், நீங்கள் என்ன எல்லாரும் தேவனுடைய ஜனங்களை நம்ம இருக்கும்போது கர்த்தர் வந்து நமக்கு எல்லா இளைப்பாறுதல் தருவாங்க. இந்த பாருங்கள், இப்போ எங்கே பார்த்தாலும் ஒரு இந்த யுத்தம், ஈரானில் யுத்தம் யுத்தம் எத்தனை பேர் செத்து போகிறாங்க பாரு. சும்மா வேண்டாததுக்கு போய் அவங்க வந்து அந்த போராட்டம் பண்ணிக்கிட்டு ஏகப்பட்ட பேர் செத்து போகிறாங்க. இப்படி இந்த யுத்தம் வரணும் அவங்க நினச்சி பார்த்துருப்பாங்களா? அப்புறம் நேபாளத்தில், அப்புறம் கட்டாக்கில், அப்புறம் இப்படி ஏகப்பட்ட இடங்களில் யுத்தம் நடக்கு.
நிறைய பேர் உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. என்ன செய்யணும் அவங்களுக்கே தெரியலை. இஸ்ரேலில் அந்த ஹமாஸ் தீவிரவாதிகள் எப்போ யாரை என்ன போடுவாங்கன்னு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சமயத்தில் தான் நம்ம இருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் தான் நம்ம இருக்கோம். ஆனால் தேவனுடைய ஜனங்களாக நம்ம இருந்தோம். தேவனை வந்து இரவும் பகலும் நம்ம தேடி அவருடைய சமூகத்தில் இருந்தோன்னா நமக்கு கர்த்தருடைய இளைப்பாறுதல் கிடைக்கும். இந்த உலகத்துலேயும் கர்த்தர் நமக்கு இளைப்பாறுதல் தருவாங்க. அதே சமயத்தில் பரலோக ராஜ்யத்துலேயும் நமக்கு இளைப்பாறுதல் தருவாங்க. ஏன்னா நம்ம வந்து தேவனுடைய ஜனம், புரியுதா? ஆனால் நம்ம எதையுமே நம்ம என்ன செய்ய முடியாது, எதுவும் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே இதில் நம்ம பார்த்தோம்னா, ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன். தேவன் இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் என்ன செய்வான்னா, அதாவது அந்த திஷ்டாந்தத்தின்படி திஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் என்ன செய்ய மாட்டான், கீழ்ப்படியாமையினாலே அழிந்து போகாதபடிக்கு, கீழ்ப்படியாமையினால அழிந்து விழுந்து போகாதபடிக்கு இந்த இளைப்பாறுதல்ல அவன் என்ன செய்வான், பிரவேசிக்க ஜாக்கிரதையாக இருக்க கடவோம் அப்படின்னு சொல்லி. அமையினால நீங்கள் விழுந்து அழிஞ்சு போயிடாம இந்த இளைப்பாறுதலை நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, ஒழுங்காக இருங்க, கீழ்ப்படிஞ்சிருங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்ய முடியாது, உங்களுக்கு கண்டிப்பாக இளைப்பாறுதல் கிடைக்கும். அப்போ ஜாக்கிரதையாக இருங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. சரி. சங்கீதம் 95:10-11 40 வருஷமாய் நான் அந்த சந்ததியை அரோசித்து அவர்கள் வழுவி போகிற இருதயமுள்ள ஜனம் என்று என்னுடைய வழியிலே அறியாதவர்கள், என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். இது அவங்கள பற்றி தான் சொல்லிருக்கு. அந்த இவங்க இருக்காங்கல்ல, யார் அந்த அவங்க இருக்காங்கல்லம்மா, அந்த இஸ்ரேல் மக்கள், இவங்கள பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கு. 40 வருஷமாக நான் அவங்கள எவ்வளவோ நான் இது பண்ணி பார்த்தேன், எவ்வளவோ நான் அவங்கள தடுத்து பார்த்தேன். ஆனால் அவங்க வந்து ரொம்ப வழுகி போயிட்டாங்க. நான் சொல்கிறத விட்டுட்டு அவங்க வழுவி போகிற ஜனங்கள் தவறி போயிட்டாங்க. என்னை விட்டு அவங்க வழி விலகி போயிட்டாங்க. என்ன, அதனால் அவங்க என் வழியில் வந்து அவங்க அறியலை. அதனால தான் நான் அவனுக்கு அழிவை நான் ஏற்படுத்தினேன். அதனால் அவன் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பது இல்லை என்று என்னுடைய கோபத்திலே நான் ஆணையிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. நீ இப்படி வழுவி போகிற, ஆண்டவருக்கு பிரியம் இல்லாமல் போகிற, அவங்க இஸ்ரேல் மக்கள் அவங்க இருதயத்தை கடினப்படுத்திட்டாங்க. அதனால தான் எல்லாரும் அழிஞ்சு போயிட்டாங்க. கொஞ்சமாவது அவங்களுக்கு கர்த்தர் மேலே ஒரு ஈடுபாடு இல்லை. அவங்க எவ்வளோ ஒரு நன்மை செஞ்சாங்க, கொஞ்சமாவது அவங்க யோசிச்சு பார்த்தாங்களா? அவங்களுக்கு எவ்வளோ அற்புதம் அடையாளங்கள் கொடுத்தாங்க. தண்ணி இல்லை, ஆனால் தண்ணி கொடுத்தாங்க. இறைச்சி கேட்டாங்க, இறைச்சி கொடுத்தாங்க. சாப்பாடு கேட்டாங்க, மன்னா கொடுத்தாங்க. இப்போ நமக்கு எதுவும் கிடச்சிருக்கா? அவங்களுக்கு கொடுத்தாங்க. ஆனாலும் அவங்க நன்றி இல்லாமல் இருந்ததுனால தான் அவங்க இளைப்பாறுதல் அவங்க பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன்னு சொல்கிறார். அதனால தான் இளைப்பாறுதலை பிரவேசிக்காமல் எல்லாரும் அழிஞ்சு என்ன போயிட்டாங்க. பிரேதங்கள்லாம் சவங்கள் எல்லாம் வனாந்தரத்தில் விழுந்தது, கர்த்தர் சொன்ன மாதிரி. அப்படி இருக்கக்கூடாது பிரியமானவர்களே. நாம் கர்த்தர் வந்து நமக்கு எவ்வளோ நன்றி செஞ்சுருக்காங்க, நன்மைகள் செஞ்சுருக்காங்க. நம்ம நன்றி அறியாதவங்களாம் இருக்கக்கூடாது. கடைசி காலத்தில் நன்றி அறியாதவங்களாம் இருப்பாங்கன்னு சொல்லி வேதம் சொல்லுது. அப்படி இருக்கக்கூடாது. அவங்க நமக்கு செஞ்ச நன்மைகளுக்கு நம்ம அடிக்கடி நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு நிமிஷமும். அப்போ தான் ஆண்டவர் வந்து இன்னும் நமக்கு நன்மை செய்வாங்க, நம்ம மேலே பிரிய வைப்பாங்க. தேவன் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருக்கே மகிமை உண்டாகட்டும். ஜெபம். இரக்கம் நிறைந்த அன்பின் பரலோக தகப்பனே, நல்ல நேரத்துக்காக நன்றி செலுத்துகிற ஐயா ஆண்டவரே. சப்பா, நான் கொடுத்த இந்த வசனத்தை பாடலை ஆசீர்வதிங்க தகப்பனே. கேட்ட மக்கள் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படணும், மனம் திரும்பணும். இந்த வசனங்கள் ஒரு காதில் கேட்டு மறு காதில் அது சும்மா ஆண்டவரே வீணா போயிடக்கூடாதப்பா. ஆத்மாவை தாங்கப்பா, எனக்கு ஆத்மாவை தாங்கப்பா, இன்னும் ஆத்மாக்களை தாங்கப்பா. எல்லா மக்களும் ரட்சிக்கப்படணும்ப்பா. ஆண்டவரே, நான் இன்னும் அதிகமாக எங்கள் அப்பாவுக்கு நான் ஊழியம் செய்யணும். நான் இன்னும் தொலைக்காட்சியில் புது ஊழியம் செய்யணும். 4 செய்தி நான் நல்லா கொடுக்கணும்.
மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்க புரியக்கூடிய அளவுக்கு நான் சொல்லணும். அப்படிப்பட்ட கிருபையை தாங்க. அந்த தொலைக்காட்சி பார்த்து கொண்டே இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் இருக்கக்கூடிய எல்லா வியாதியை எடுத்து போடுங்க. கைவலி, கழுத்து வலி, முட்டு வலி, ப்ரெஷர், சுகர், கேன்சர், பிளட் கேன்சர், பிரெஸ்ட் கேன்சர், பிரெயின் கேன்சர், லிவர் கேன்சர், லங்ஸ் கேன்சர், கிட்னியில் இருக்கக்கூடிய கேன்சர், கர்ப்பப்பை கணையத்தில் இருக்கக்கூடிய கேன்சர், எல்லாவற்றிலும் இந்த விடுதலையை கொடுங்க. படுக்கையில் இருக்கக்கூடிய மக்கள் படுக்கையை மாற்றி போடுங்க. மரண தருவாயில் இருக்கக்கூடிய மக்கள் அதை மாற்றி போடுங்க. எல்லா மக்களும் பரிசுத்தமாக இருக்கணும். ஆண்டவரே, வாலிப ஆண்கள், பெண்கள், மெஜாரிட்டியான பேர் படித்து வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க. திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமண காரியங்களை கொடுங்க. குழந்தையை கொடுங்க. நார்மலான பிரசவத்தை கட்டளையிடுங்க. இந்த ஒவ்வொரு உலக மக்களுக்கும் இடையில ஒவ்வொரு குடும்பங்கள்லையும் புருஷன் மனைவி கிடையாது, பிள்ளை தாய் எல்லா கிடையாது. ஆண்டவரே, உலகம் தரக்கூடாத சமாதானம் எல்லா குடும்பங்கள், வீடு, நாடு, நகரங்களில் கிடைக்கட்டும். உலகத்தில் எல்லா இடங்களையும் எழுப்புதல் வரட்டும். இந்தியா, இலங்கை, அமெரிக்கா, ரஷ்யா, சைனா உட்பட உலக நாடுகளில் எழுப்புதல் வரட்டும். இந்து, முஸ்லீம், கிறிஸ்தவம், ஆண்டவரே, சிஎஸ்ஐ, ஆர்சிக்காரங்க, பெண்டிகாஸ்ட்காரங்க, முஸ்லீம் மக்கள், புத்தமத்த மக்கள் மத்தியில் எழுப்புதல் வரட்டும். எழுப்புதலை கட்டளையிடுங்க. எல்லா மக்களையும் பொறுப்படுத்துக்கங்க. ஆண்டவரே, நாங்கள் அனுபவிக்கிற ஒவ்வொரு துளி நிமிஷமும் உடைய புதிய கிருபையால் நீங்கள் தாங்கி வழி நடத்திட்டு வர்றீங்களே, அதற்காக நன்றி சொல்கிறேன். பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. எல்லாரையும் எந்த ஒரு மோச நாசங்களுக்கு விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க. மீதியான நேரம் முழுவதையும் பொறுப்படுத்தி எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாவே, ஆமேன். ஆண்டவருடைய நாமம் பிரஸ்தாவப்படட்டும். இயேசுடைய நாமம் பிரஸ்தாவப்படட்டும். என்னுடைய ஃபோன் நம்பர் 9487549354.